நண்பர்களே வணக்கம். மீண்டும் மன்னிச்சுக்கோங்க. திரும்பவும் என்னால வீடியோ போட முடியாம போயிடுச்சு. என்ன ஆச்சு அப்டின்னா, நான் ஒரு நாளைக்கு 2 வீடியோ கணக்கு பண்ணேன். 11 மணிக்கு ஒரு அப்டேட் போடணும். 4 மணிக்கு ஒரு அப்டேட் போடணுன்ற மாரி நான் கணக்கு பண்ணேன். இதனால என்ன, ஃபுல் டே நான் வந்து சிஸ்டம்ல இருந்து ஒர்க் பண்ற மாரி ஆயிடுச்சு. ஃபுல் டேனா புலாங்கா ஒர்க் பண்ற மாரி ஆயிடுச்சு. அதுவும் இல்லாம கன்டென்ட் எடுக்கணும், எடிட் பண்ணணும், நெறைய விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ நான் டெஸ்க்டாப் யூஸ் பண்ணும்போது ஒரு தப்பான போஸ்டர்ல உட்காந்து யூஸ் பண்ணிட்டேன். அது ரொம்ப குனிஞ்ச மாரி உட்காந்து யூஸ் பண்ணிட்டேன். இதனால என்ன ஆச்சுன்னா, எனக்கு இங்க செர்விக்கல்ல ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. மசில் ஸ்ட்ரெயின் ஆயிடுச்சு. மசில் ஸ்ட்ரெயின் ஆனது சாதாரண விஷயம் இல்ல. எனக்கு இதெல்லாம் புதுசா இருக்கு. இந்த மாரி நடந்ததுனால என்னாச்சுன்னா, பயங்கர பெயினு. கிட்டத்தட்ட 10, 15 நாள் என்னால சரிவர பைக் ஓட்ட முடியல. ஈவன் காரும் ஓட்ட முடியல. நெறைய விஷயங்கள்லாம் நான் ஃபீல் பண்ணேன். இப்ப தான் கொஞ்சம் ரெக்கவர் ஆகி வந்திருக்கேன். டாக்டர் வந்து ரெஸ்ட் எடுக்கணும்னு சொன்னாங்க. ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் தான் இது வந்து சரியாச்சு. இப்போ ஓரளவுக்கு ஓகே. இனிமே வந்து டெய்லி ஒரு வீடியோ அடுத்த ஒரு 20 டேஸ்க்கு ஒரு வீடியோ போட்டுட்டு, அதுக்கப்புறம் 2, 2 வீடியோக்கு நம்ம மாறிக்கலாம்னு பார்க்கப்படுது. முக்கியமான என்ன அப்டேட் இருக்கோ அது மட்டும் போடுவேன். கண்டிப்பா வீடியோ இன்னிலேருந்து வரும் அப்படின்னு நான் சொல்றேன். ஓகே மக்களே. இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு டிஃபென்ஸ் சம்மந்தப்பட்ட ஒரு அப்டேட் தான் நம்ம பார்க்க போறோம். நம்ம எல்லாருமே தெரியும், பிரெஞ்சோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரான் வந்து பிப்ரவரி 17, 18 மற்றும் 19 இந்த 3 நாள்ல வந்து அதிகாரப்பூர்வமா இந்தியாவுல வந்து சுற்றுப்பயணம் மேற்கொண்டுட்டு இருக்காரு அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து குளோபலா ஒரு நியூஸ் வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து ஒரு மாசான அனௌன்ஸ்மெண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது ஏர்பஸோட H125 ஹெலிகாப்டர் இனிமே நம்ம இந்தியாவிலேயே தயாரிக்கப்பட போகுது அப்படின்றது தான் இந்த நியூஸு. இது ஏதோ பிளான்லாம் கிடையாது. இதோட அசெம்பிளி லைனே இப்போ அஃபிஷியலா லான்ச் ஆயிடுச்சு அப்படின்னு பார்க்குறோம். ஏன் இந்த ஹெலிகாப்டர் இவ்வளோ ஸ்பெஷலு? இந்தியாவுல இதனால என்ன பயன் அப்படின்றத ஃபுல் டீட்டெயில் வீடியோல போயிட்டு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். சரி, நம்மளுடைய பாரத பிரதமர் PM மோடி இந்த ஹெலிகாப்டர் பத்தி ரொம்ப பெருமையா பேசியிருக்காரு. உலகத்திலேயே மவுண்ட் எவரெஸ்ட் இருக்கு இல்லையா? அதோட உச்சியில போய் லேண்ட் ஆன ஒரே ஒரு ஹெலிகாப்டர், உலகத்தோட இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஹெலிகாப்டர் இதுதான் அப்படின்னு பார்க்கப்படுது. அமெரிக்காவோட இந்த பெல் ஹெலிகாப்டர் ஆகட்டும், ரஷ்யாவோட MI-17 மாதிரியான ஹெலிகாப்டர்லாம் கூட அங்கே போகிறதுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படும், போகாது அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் இந்த 2005 ஒரு பிரெஞ்சு பைலட்டு இந்த விஷயத்த செஞ்சு வேர்ல்டு ரெக்கார்டு படைச்சார் அப்படின்னு பார்க்கப்படுது. அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு மிஷின் இது அப்படின்னு பார்க்குறோம். இப்போ இது கர்நாடகாவில் இருக்கக்கூடிய டாடா அட்வான்ஸ்டு சிஸ்டம்ஸ் மற்றும் ஏர்பஸ் இவங்க 2 பேரும் சேர்ந்து இதை தயாரிக்க போகிறாங்கன்றது தான் நியூஸு. எவரெஸ்ட்ல ஹெலிகாப்டர் லேண்ட் ஆகுது என்னப்பா அவ்வளோ பெரிய விஷயமா அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, உண்மையிலேயே அது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அதில் இந்த H125 வந்து எப்படி மற்ற ஹெலிகாப்டரோட கெத்தை காட்டி ரொம்ப சிம்பிளாக போய் அங்கே இறங்கிச்சிருக்கிறத நம்ம பார்க்கலாம். முதல்ல எவரெஸ்ட்ல மலை ஏறுறது மட்டும் கிடையாது, அங்கே ஹெலிகாப்டர் ஓட்டுறதும் வந்து இமாலய சவால் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. முதல்ல பார்த்தீங்கன்னா, இந்த தின் ஏர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது எவரெஸ்டோட உச்சியில காத்து வந்து ரொம்ப கம்மியா இருக்கும். அதாவது லெவல்ல இருந்து பார்த்தீங்கன்னா, கம்பேர் பண்ணும்போது கிட்டத்தட்ட 3ல 1 பங்கு தான் அங்க வந்து காத்தே இருக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஹெலிகாப்டருடைய இந்த ரோட்டர் பிளேட்ஸ் இருக்குல்ல, ரெக்கைகள் இருக்கு இல்லையா? அது வந்து காத்த தள்ளி தான் மேல எழும்பும் அப்படின்னு பார்க்குறோம். ஹெலிகாப்டர் லிஃப்ட் ஆகணும்னா அந்த ரோட்டர் பிளேட்ஸ் வந்துட்டு காத்து மூலியமா தான் மேல எழுந்தே போகும். ஆனா அங்க காத்தே இல்லாதனால ஹெலிகாப்டர் வந்துட்டு மேல எழுந்து போறதுக்கே வந்து திணறும் அப்படின்னு பார்க்கப்படுது. அதனால நார்மல் ஹெலிகாப்டர்லாம் அங்க ஒன்றும் வேலைக்கு ஆகாது அப்படின்னு பார்க்குறோம். அடுத்தது இன்ஜினோட பவரும் குறையுது அப்படின்னு சொல்றாங்க. இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா எரிஞ்சு பவரை கொடுக்கணும் அப்படின்னா அங்கே ஆக்சிஜன் கண்டிப்பாக வேணும். எவரெஸ்ட்ல வந்து ஆக்சிஜன் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி. இன்ஜின் அதோட முழு பவருமே வந்து கொடுக்கறதுக்கு ரொம்ப திணறும் ஆக்சிஜன் இல்லாதனால அப்படின்னு பார்க்கப்படுது. அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த டர்புலன்ஸ், அதாவது காத்தோட வீச்சு அங்கே வந்து எப்பவுமே 100 கிலோமீட்டர் வேகத்துக்கு மேலே பலத்த காத்து வீசும் அப்படின்னு சொல்லப்படுது. சின்ன தப்பு நடந்தாலும் ஹெலிகாப்டர் வந்து பொம்மை மாதிரி பறந்துடும் அப்படின்னு சொல்றாங்க. அடுத்தது இடமும் கிடையாது. அதாவது எவரெஸ்ட்ன்றது என்னங்க, ஒரு கூர்மையான உச்சி மாதிரி தான் இல்லையா? அங்கே போய் லேண்ட் பண்ணுறதுன்றது வந்து ஒரு குதிரை கொம்பு அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த விஷயத்தையும் இங்கே தெளிவாக இந்த ஹெலிகாப்டர் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்க்கப்படுது. சரி, H125 இந்த AS350B3 அப்படின்றது தான் இந்த ஹெலிகாப்டர். இது எப்படி மற்ற ஹெலிகாப்டரோட ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி மற்ற ஹெலிகாப்டர்கள்லாம் 20,000 அடிக்கு மேலே போகவே பயப்படும் அப்படின்னு பார்க்கப்படுது. ஆனால் இந்த H125 வந்து எவரெஸ்டோட உச்சி கிட்டத்தட்ட 29,000 அடிக்கு வந்துட்டு போய் சாதனை படைச்சது. இதோட இன்ஜின் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பவர்ஃபுல்லு. மெல்லிய காற்றுலையும் பார்த்தீங்கன்னா அதிக பவர் வந்து உறிஞ்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டராக இது இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் இந்த பவர் வெயிட் ரேஷியோ, அதாவது இது மற்ற ஹெலிகாப்டர்களோட ரொம்ப ரொம்ப வந்து எடை கம்மி அப்படின்னு பார்க்குறோம். உதாரணத்துக்கு பெல் 407 இருக்கு இல்லையா, அந்த ஹெலிகாப்டரோட இது
எடை வந்து ரொம்ப கம்மி, ஆனால் பவர் ரொம்ப ஜாஸ்தி அப்படின்னு பார்க்குறோம். இதனால மலைப்பகுதிகளில் ஈஸியாக இது வந்து பறக்கும் அப்படின்னு பார்க்கப்படுது. இதோட ரேடார் சிஸ்டம், அது மட்டும் இல்லாமல் வெஹிக்கிள் மற்றும் இந்த என்ஜினுடைய மல்டி ஃபங்க்ஷன் டிஸ்பிளே சிஸ்டம், இது எல்லாமே பைலட்டுக்கு என்ஜினோட கண்ட்ரோலை ரொம்ப ரொம்ப ஈஸியாக தெரிவிக்குது அப்படின்னு பார்க்கப்படுது. 2005 எவரெஸ்ட் உச்சியில் பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து சொன்னாங்க. ஆனால் 3 நிமிஷத்துக்கும் மேலே அதிகமாகவே வந்து அந்த இடத்துல அது லேண்ட் ஆகி மிகப்பெரிய ஒரு சாதனையை படைச்சது அப்படின்னு பார்க்குறாங்க. இது வரைக்கும் இந்த சாதனையை எந்த ஒரு ஹெலிகாப்டரும் முறியடிக்கல. ஸோ இதுதான் நாமளும் ஃப்ரான்ஸும் சேர்ந்து தயாரிக்கக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர்னுடைய பெருமையான விஷயம். உண்மையிலேயே அது ஃப்ரான்ஸோட ஹெலிகாப்டர் தான், அதை நம்ம நாட்டில் தயாரித்து நம்ம வெளியில் விற்க போகிறோம் அப்படின்றது இந்தியாவுக்கு ஒரு பெருமை தான். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்தியா ஃப்ரான்ஸோட நட்பு. டிஃபென்ஸ் எக்ஸ்பர்ட்ஸ்லாம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஒரு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய நாடு இந்தியா கூட இந்த அளவுக்கு நெருக்கமாக வர்றது அப்படின்றது இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னு சொல்கிறாங்க. மேக் இன் இந்தியா மூலிமா நம்ம நாட்டில் வந்துட்டு வேலைவாய்ப்பு வந்து இப்போ அதிகமாகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா இந்த ஹெலிகாப்டர் நம்ம இங்கே செய்ய போகிறோம். ஸோ இங்கே ப்ரொடக்ஷன் லைன் அதிகமாக போகுது. ஸோ ப்ரொடக்ஷன் லைன் அதிகமாகும் போது ஆப்வியஸாக வேகன்சி அதிகமாக வரும், வேலைவாய்ப்புகள் கிடைக்கும் அப்படின்னு பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்போர்ட்ஸ் இந்தியாவில் செஞ்சு உலகம் முழுக்க நம்ம விற்க போகிறோம் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறது. அது மட்டும் இல்லாமல் நம்பிக்கை, அதாவது ரஷ்யா மாதிரி ஃப்ரான்ஸும் இப்போது இந்தியாவோட ஒரு பெஸ்ட்டு ட்ரஸ்டபுள் பார்ட்னராக மாறிட்டு வராங்க அப்படின்றது தான் இதை காட்டுது. இது மட்டும் இல்லாமல் இந்த விசிட், அதாவது மேக்ரோன் வந்திருக்கா இல்லையா, இதில் நிறைய விஷயங்களை வந்து பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ஹேமர் மிசைல் நம்ம ஏற்கனவே சொன்னோம் இல்லையா, நம்மளுடைய பாரத் எலக்ட்ரிக்கல்ஸோ பில் இருக்கு இல்லையா, அது மட்டும் இல்லாமல் ஃப்ரான்ஸோட சஃப்ரான் கம்பெனி, இது 2 பேருமே சேர்ந்து இந்தியாவிலே இந்த ஹேமர் மிசைலையும் வந்து தயாரிக்க போறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா ராணுவ பயிற்சி, அதாவது 2026 இந்திய ராணுவம் பிரான்ஸ் ராணுவம் தங்களுடைய அதிகாரிகள் வந்து பரஸ்பரம் மாற்றிக்கிட்டு பயிற்சியில் வந்து மேற்கொள்கிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது இந்த ரெசிப்ரோக்கல் டெபார்ட்மெண்ட் ஆஃப் ஆஃபீஸர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த ஆர்மியில் வந்துட்டு அவங்களோட ஆஃபீஸரும், அவங்களோட ஆர்மியில் நம்மளோட ஆஃபீஸரும், இந்த மாதிரி மாற்றி டெப்ளாய் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸ் எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஊரில் நம்ம எலக்ட்ரிக்கல் வண்டி மற்றும் இந்த பேட்டரிகள் தயாரிக்கிறதுக்கு, சிப் தயாரிக்கிறதுக்கு, இதுக்கெல்லாம் தேவைப்படக்கூடிய இந்த லித்தியம், கோபால்ட் மாதிரியான இந்த கிரிட்டிக்கல் மினரல்ஸ்லாம் இருக்கு இல்லையா, இதை வந்து ரிசோர்ஸஸை கண்டுபிடிக்கிறதுக்கான ஆராய்ச்சிகள், அது மட்டும் இல்லாமல் அதை ப்ராசஸ் பண்ணுறது, அந்த சுத்திகரிப்பு பண்ணுறோம் இல்லையா, சைனா ஆதிக்கம் செலுத்துகிறாங்கல்ல, இந்த இண்டஸ்ட்ரியிலையும் வந்து இவங்க 2 பேரும் சேர்ந்து ஒன்றா காலுன்றதுக்கான விஷயங்கள்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. அடுத்து பார்த்தீங்கன்னா பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு வசதியாக இருக்கிற மாதிரி இந்த டபுள் வரி அப்படின்னு சொல்கிறாங்க, ரெட்டை வரி அப்படின்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா, அந்த நாட்டில் ஒரு வரி போடுவாங்க, இந்தியாவில் ஒரு வரி போடுவாங்க இல்லையா, இந்த விஷயங்களில் சில மாற்றங்கள்லாம் கொண்டு வர போகிறாங்க அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. இது எதுக்காக அப்படின்னா, இது மூலயமா 2 நாட்டுக்கு இடையே இருக்கக்கூடிய முதலீட்டாளர்கள் வந்து ஈஸியாக முதலீடு பண்ணுறதுக்கான வாய்ப்பு உருவாக்கணும் அப்படின்ற மாதிரி அவங்க கருதுறாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா விண்வெளியினுடைய பாதுகாப்பு, அதாவது டிஃபென்ஸ் இன் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து இன்னும் நெருக்கமான ஒத்துழைப்பை 2 நாட்டுக்கு இடையே கொண்டு வர போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. சுருக்கமாக சொல்லணும்னா, இந்த விசிட் மூலமா ஹெலிகாப்டர்ல இருந்து ஹெல்த் வரைக்கும் எல்லாத்துலேயும் இந்தியாவும் ஃப்ரான்ஸும் கெட்டியாக கையை பிடிச்சிக்கிட்டு நடக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லப்படுது. ரீசெண்டாக இந்த ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் பார்த்தீங்கன்னா மும்பையில் கூட பார்த்தீங்கன்னா ஜாக்கிங்லாம் போனார் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. பாலிவுட் ஸ்டார்ஸ்லாம் கூட மீட் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லப்படுது. இதெல்லாம் பார்க்கும்போது இந்தியா ஃப்ரான்ஸ் பார்ட்னர்ஷிப்புக்கு இனி எல்லையே இல்லை அப்படின்ற மாதிரி தான் தோணுது. அதாவது ரொம்ப தன்னோட நாடு மாதிரி அவர் கருதி காலையிலே வச்சு ஜாகிங் போகிறதுலாம் வந்து நல்ல ஒரு விஷயம் அப்படின்னு பார்க்கப்படுது. ஓகே மக்களே, ஸோ ஃப்ரான்ஸோட பிரசிடென்ட் இமானுவேல் மேக்ரோன் இந்தியாவுக்கு வந்து இந்த 3 நாளில் இன்னைக்கு நடந்திருக்கக்கூடிய முக்கியமான விஷயம் வந்து இந்த ஹெலிகாப்டர் தயாரிப்புக்கான இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. ஸோ அதை நான் தெரிவிச்சிருக்கேன். இது சாதாரண ஹெலிகாப்டர்லாம் கிடையாது, உலக அளவில் அதிகமாக விற்பனையாகக்கூடிய ஒரு ஹெலிகாப்டர் தான். நிறைய கமர்ஷியலில் இந்த ஹெலிகாப்டர் யூஸ் பண்ணுவாங்க, ஏன்னா ரிலையபிளான ஒரு இன்ஜின் உள்ள ஒரு ஹெலிகாப்டர் அப்படின்றதுனால. ஓகே, ஸோ வீடியோ இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நம்புறேன். கண்டிப்பாக உங்களோட கருத்துக்களை நீங்கள் தெரிவிங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். ரெகுலராக நான் சொன்ன மாதிரி இதுக்கப்புறம் வீடியோ போடுறதுக்கு டெய்லி ஒன்று அப்டேட் நான் கொடுக்குறேன் ஒரு 20 டேஸ்க்கு. அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு நாளைக்கு 2 வீடியோ ஃபுல் அப்டேட்டை கொடுக்குறேன். ஸோ மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ, பை, ஜெய் ஹிந்த்.